ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ஆகாஷ். இப்போ சிஎஸ்கே எப்பப்பெல்லாம் மிடில் ஆர்டரில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அப்போ பெரும்பாலான பேசப்பட்ட பிளேயர் யார் அப்படின்னா நம்ம சுரேஷ் ரெய்னா தான். என்னதான் இவர் ஐபிஎல்ல நம்ம சின்ன தலை மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் கொண்டாடினாலும் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு குவைட் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அண்டர் ரேட்டர் ஆல்ரவுண்டர் தான். நம்ம ரெய்னா சிஎஸ்கேக்காக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரோ அதேட்டம் இந்தியன் டீமும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் சில அடித்த க்ரூஷியல் நாக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம மிஸ்டர் ஐபிஎல் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற 2011 இந்தியா vs ஆஸ்திரேலியா குவார்டர் ஃபைனல் தான். இதில் ஆஸ்திரேலியா 261 அப்படின்ற ஒரு ட்ரிக்கி டோட்டல் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியன் டாப் ஆர்டர் என்ன தான் சூப்பராக ஆரம்பிச்சிருந்தாலும் மிடில் கொஞ்சம் கிராப்ஸ் ஆயிருப்பாங்க. அப்போ நம்ம சுரேஷ் ரெய்னாவும் யுவராஜ் சிங்கும் தான் காப்பாற்றிருப்பாங்க. இதில் நம்ம சுரேஷ் ரெய்னா 28 மந்துக்கு 34 ரன் அடிச்சு நாட் அவுட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்பார். இதில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற அதே 2011 வேர்ல்டு கப் தான். ஆனால் இந்த இப்போ செமிஃபைனல் சுரேஷ் ரெய்னா 39 பந்துகளுக்கு 36 ரன் அடிச்சு நாட் அவுட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்பார். அதுவும் நம்ம ஆர்க் ரைவல்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக. அந்த மேட்சை நம்ம இந்தியன் டீம் 29 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. அதாட்டும் நம்ம சுரேஷ் ரெய்னா ஃபஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 100 இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். அந்த ரெக்கார்டுக்கும் சொந்தக்காரர் இவர் தான். உங்களில் எத்தனை பேர் நம்ம சுரேஷ் ரெய்னா மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.